சீயோனில் உள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அப்போ எழுந்திருந்து போக வேண்டும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு. எதுக்கு அழைப்பு? சீயோனுக்கு போவதற்கு. சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு. அப்போ சீயோனில் இருப்பது யார்? தேவன். அப்போ சீயோனில் இருக்கிற தேவனிடத்திற்கு நாம் போவோம் என்று சொல்லி ஜாமக்காரர்கள் கூப்பிடுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜாமக்காரர் என்று சொன்னால் ஒரு தேசத்திற்கு காவல் காப்பார்கள், எல்லை ஓர காவல் படைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இஸ்ரேல் தேசத்தினுடைய நுழைவாசல். அதில் அவங்க 2 ஆர்ச்சி மாதிரி கட்டி மேலே நின்று பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கள தான் சாமக்காரன் என்று சொல்லுகிறது. இப்போ தீர்க்கதரிசி எரேமியா பேசுகிறான், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகள் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்பிராயீம் வாசல் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களில் பழுத்து, அதாவது பெருகினவர்கள், பலத்து பெருகின கூட்டம் எப்பிராயீமர். மற்ற கோத்திர பிதாக்கள் கோத்திரங்கள் பழுகி பெருகியதை விட இந்த எப்பிராயீமர் அதிகமாய் பழுகி பெருகினார்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். அதனால எப்பிராயீமுடைய நேம், அவருடைய பெயர்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டது. எப்பிராயீமின் வாசல் என்று சொல்லும்போது எப்பிராயீம் யோசேப்பினுடைய சன். அந்த மனுஷன் மூலமாக பழுகி பெறுகிற கூட்டம் பெருசாக இருந்தது. வாதவாதன்னு பெற்று தள்ளியிருப்பாங்க இஸ்ரேல் தேசத்திலே. அதனால் அவர்கள் பலத்திருந்தார்கள். அதை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மாதிரி ஆசீர்வதித்தார். மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட எப்பிராயீமே ரொம்ப ஆசீர்வதித்தார். அதனால் யோசேப்பினுடைய வம்சத்தில் யோசேப்பு பெற்ற 2 பிள்ளைகளை 10-11 கோத்திரங்களோடு 12-13வது கோத்திரமாக உள்ள சேர்த்து போட்டார். அதில் லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தனக்கு எடுத்துக்கொண்டார். ஆகவே மீதி 12 கோத்திரம் லைன் படி கிளீனாகி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு பதிலாக ஒரு பையன், லேவிக்கு பதிலாக ஒரு பையன், ஆக 10 கோத்திரத்தோடு இது 2 சேர்ந்து 12 கோத்திரம் என்று பிற்காலங்களில் அது கணக்கிடப்பட்டது. அந்த 12 கோத்திரத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது சில இடங்களில் யோசேப்பு என்று சொல்லியிருக்கும். யோசேப்பு என்றால் இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். பிரித்து போட்டிருந்தால் எப்பிராயீம், மனாசே என்று நாம் பிரித்து படித்துக் கொள்ள வேண்டும். சரி, போட்டு அது வரலாறு. இப்பொழுது நாம் வாசித்த தீர்க்கதரிசன வசனம், நாம் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம், அவர் சீயோனில் இருக்கிறார் என்று ஜாமக்காரர் சொல்லும் காலம் வரும் என்ற வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சீயோன் என்பது தேவன் இருக்கிற இடம் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் எப்பொழுதுமே கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் முன்னறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். ஆகவே நம்முடைய வேதாகமம் கையில் இருக்கிறது. கையில் இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கடந்த காலத்தை பற்றி சொல்லுகிறதா, நிகழ்காலத்தை பற்றி சொல்லுகிறதா, வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறதா என்ற ஒரு ஆய்வு அல்லது ஒரு கேள்வி கணையோடு தான் நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து பழக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் சீயோனுக்கு போவோம் வாருங்கள், அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிற இடம். அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லுகிற ஜாமக்காரர்கள் சொல்லுகிற காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீயோன் தேவன் இருக்கிற இடம் என்பது நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் இருக்கிற இடம் 3 வகையிலே அது பிரிக்கப்பட வேண்டும். ஒன்று, பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடம். 2வது தேவனுடைய திருச்சபை, அதை சீயோன் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 தெரிந்தெடுத்து சீயோனுக்கு நேராக வழி நடத்துகிற கர்த்தர் என்று இதே தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நாம் அதற்கு முன்னான அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 2க்கும் இடையில் திருச்சபை மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அங்கே தேவன் பிரசன்னமாகிறார். ஆகவே அதுவும் சீயோன் தான். தேவன் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அதுக்கு பேர் தான் சீயோன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
மூன்றாவது, நாம் தனித்தனியாக நாம் தேவ சமூகத்திலே கடந்து போய் நாம் தேவனோடு உறவாடுகிறோம். அந்த இடத்திலே தேவன் பிரசன்னமாகிறார். அது தனிப்பட்ட உறவு. அதையும் சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக 3 விஷயங்களாக நீங்கள் பிரித்து வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இதில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோன் என்பது பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடம். 2வது, தேவன் இறங்கி வந்து அவருடைய சபைக்குள்ளே உலாவுகிறபடினாலே, அந்த சபையின் மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறபடினாலே அதுவும் சீயோன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். இது 2வது. 3வது, தனி மனிதன் தனியாக தேவனை தேடி தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அந்த எல்லையையும் சீயோன் என்று வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகிறது. இது சீயோன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பரலோகத்தில் இருக்கிற சீயோனை பற்றியும் தேவனுடைய திருச்சபையை பற்றியும் நம்முடைய தனி உறவு, கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற தனி உறவை பற்றியும் வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பரலோக சீயோன் அல்லது தேவன் இருக்கிற நித்திய சீயோன், அதற்கு பேர். திருச்சபையை நித்திய சீயோன் என்று சொல்ல முடியாது. நாம் அந்த ஐக்கியத்தில் இருக்கலாம், விலகி போகலாம். நாம் அந்த ஐக்கியமாகிய சபையோடு நாம் உறவாடலாம், நிலைத்திருக்கலாம், அல்லது நாம் பிரிந்து போகலாம். இந்த சீயோன் தேவனுடைய திருச்சபை. அதே மாதிரி நாம் தனிப்பட்ட உறவிலையும் தேவனோடு இணைந்திருக்கலாம், பிரிந்து போகலாம், மீண்டும் தேவனோடு உறவாகி ஒன்றாக்கப்படலாம். ஆகவே இந்த சீயோன்கள் நிலைத்திருக்காது. ஆனால் பரலோக சீயோன் ஒன்று இருக்கிறதே, கோடி கோடி தூதர்களின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் சிங்காசனம் விட்டு அதில் அமர்ந்திருக்கிறாரே, அங்கே தூதர்களின் துதிகளின் வாசமா இருக்கிறாரே, அந்த எல்லைக்கு பெயர் சீயோன். அதுக்கு பேர் நித்திய சீயோன். நிரந்தரமான நித்தியமான ஒரு சீயோனாக அந்த ஸ்தலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம பரலோகத்திற்கு தேவனுடைய திருச்சபை போக போகிறது. அப்ப சபையை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். முதல் 3 வசனங்களை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆக நான் போவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன், மீண்டும் வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்து விட்டு போயிருக்கிறார். அவர் வரப்போவது சத்தியம். திருச்சபை மக்களுக்காக ஒரு ஸ்தலம் அல்லது ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்துவதும் சத்தியம். அவர் தம்முடைய சபையை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்ளப் போவதும் சத்தியம். இது யார் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்க மறுத்தாலும் சரி, இது நடக்கப் போவது சத்தியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நித்திய சீயோனை சுதந்திரிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சபைக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாச பார்வையும் அதுவாக இருக்க வேண்டும். அதை நாம் வேதாகமத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 8 இல்ல 10 வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் என்று சொன்னால் ஆபேல்ல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்க முடியும். அதுக்கு மேலே உள்ள வசனங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஆபேல்ல இருந்து தொடங்குவான் எபிரேய நிருபாக்கியோ. இங்கே ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது, சாராளை பற்றி சொல்லும் பொழுது, இறுதியாக அந்த 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் வசனம் தொடங்கி 12 வரை வாசித்தால் அங்கே இவர்கள் எல்லாரும் என்று சிலர் பெயர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பட்டியலில். இவர்கள் எல்லாரும் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அவர்கள் நித்தியத்துக்குள் பிரவேசித்தார்கள். கண்டார்கள். எதை கண்டார்கள்? தூரத்திலே இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை, இனிமேல் நடக்க போகிறதை அவர்கள் கண்டார்கள், தரிசித்தார்கள். ஆகவேதான் தூரத்திலே கண்டார்கள். என்ன அர்த்தம்? இனிமேல் வரக்கூடியவைகளை, இனிமேல் தேவன் செய்யக்கூடியவைகளை, இனிமேல் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கக்கூடியவைகளை இவர்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கண்டார்கள் என்றால் தரிசித்தார்கள். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. இது பூமிக்குரிய பார்வை அல்ல, இது ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய திருச்சபை, ஆவிக்குரிய மக்கள், ஆவிக்குரிய ஊழியர்கள் இந்த பூமியிலே கத்தரைப்பட்டு விசுவாசத்தில் போய்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் தெளிவாக இருக்கும். அவங்களுக்கு இந்த தூர பார்வை இருக்கும். அப்ப தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் அது எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நகரத்தை அவரே அஸ்திவாரம் போட்டு கட்டுகிறார். அதைத்தான் மகிமையான மாளிகை என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்னமே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்தவர்கள், இந்த பூமியிலே பரலோக தேவனிடத்தில் இருந்து சத்தம் கேட்டவர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நடந்தவர்கள். முற்பிதாக்களின் காலமாக இருக்கட்டும், இந்த 3 பிதாக்களின் காலமாக இருக்கட்டும், ஆண்டவர் அவர்களை தரிசனத்தின் பாதையிலே தான் வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த தரிசனத்தில் ஒன்றுதான் தேவன் தாமே அஸ்திவாரம் போட்டு கட்டின ஒரு நகரத்தை குறித்து அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் போதே தரிசன உடையவர்களாய் மாறினார்கள், பார்த்தார்கள். அந்த பார்வை அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே இந்த பூமியிலே ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, ஆவிக்குரிய ஓட்டம், கிறிஸ்தவ ஓட்டம், சத்தியத்தின்படி உள்ள ஓட்டம், பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஓட்டம் இருக்கிறதே. பவுல் அதை என்று எப்படி சொல்கிறார்? நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஒரு தரிசனத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே பரலோகத்தின் தேவன் காண்பித்த அந்த தரிசனம் முற்பிதாக்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கும் அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பார்வை எபேசு பட்டணத்தில் கூடி வந்த திருச்சபை மக்களுக்குள் இருந்தது, ஆனால் தெளிவாக இல்லை. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், திறக்கப்பட்டது உங்களுடைய மனக்கண்கள், ஆனால் தூர பார்வை இல்லை, எல்லாம் கிட்ட பார்வை. இந்த லௌகீக சம்பந்தமான ஆசீர்வாதங்களை மட்டும் குறிவைத்த ஒரு பார்வை, ஒரு ஓட்டமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அநேக திருச்சபைகள், ஆவிக்குரிய திருச்சபைகள், பெந்தெகோஸ்து திருச்சபைகள் நம் கண்காண இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பார்வை இருக்கிறதா, அந்த தரிசனம் இருக்கிறதா என்கிற கேள்விகள் அவளுக்கு முன்னே வைக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓடட்டும், நீங்களும் நானும் ஓட வேண்டியது பிரகாசமுள்ள பார்வை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலே ஒன்று, தூரத்திலே இனிமேல் வரப்போகிறவைகளை தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாரே, அந்த பார்வை ஆபிரகாமுக்கு இருந்ததே, சாராருக்கு இருந்ததே, நோவாவுக்கு இருந்ததே, ஏனோக்குக்கு இருந்ததே, ஆபேலுக்கு இருந்ததே. அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இந்த தரிசனம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்களே. நாம் ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த தரிசனம் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இல்லை, இவர்கள் எல்லாரும் என்று பரிசுத்த ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படியானால் ஒரு நகரம் கட்டப்பட்டு அது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நகரத்தை நிரப்ப போகிறவர்கள் யார்? அதுதான் நீங்களும் நானும். அந்த விசுவாசத்தில் நம்முடைய திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த இடத்துல போய் செட்டாக போறது நம்ம தான் ஆண்டவர் செட் பண்ண போறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சுன்னா அதே ட்ராக்ல நம்மளும் போய் சேர்ந்துடலாம். என்ன சொல்றாரு? தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் கடவுள் ஆசீர்வதிச்சாலும், எத்தனை வீடுகளும், எத்தனை மாட மாளிகைகளும், கோபுரங்களும், வேலைக்காரர்களும், டூ வீலர்களும், போர் வீலர்களும் பெருகினாலும் எங்களுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம்.
அந்த தரிசனம் இருந்தால் தானேயா ஒவ்வொருத்தரும் ஓட முடியும். தரிசனம் இல்லாத பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம போகணும் பல்லவத்துக்கு போகணும், பார்ப்போம் பார்ப்போம்மா அப்புறம் பார்ப்போம், இப்போ விடுமா அப்படின்னு நம்ம அனுப்புகிறான். இப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன, அவங்களுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது திறக்கப்பட்டிருந்தாலும் இந்த தூர பார்வை, இந்த விஷன் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கண்களிலே பார்க்குறாங்க இல்லையா, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே, அதுதான் அவங்களுக்கு தரிசனமாக இருக்கும். அதுதான் நிலையான நகரமாய் தெரியும். என்னமோ கோடி கோடி வருஷங்கள் இந்த பூமியில் வாழ போகிறது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கான், பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கான். ஆவிக்குரியவர்களுடைய பார்வை வித்தியாசமானது. அது நித்தியத்தை குறித்த பார்வை. நிரந்தரமாய் மரணத்திற்கு பின்பும் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, கல்லறைக்கு பின்னாலும் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. அந்த வாழ்க்கையை பற்றிய தரிசனம் யாருக்கு இருக்கிறது? எந்த வாலிப பிள்ளைக்குள்ளே, வாலிப மகனுக்குள்ளே இருக்கிறது? அவர்கள்தான் இயேசுவின் திருநாமத்திற்காக தீவிரவாதிகளாய் போய் கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் அறிந்த சத்தியத்தை மிகப்பெரிய தூபமாய் பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். பெரிய சுவிசேஷ தீபம் இந்த பூமியில ஓடிக்கொண்டிருப்பார்கள். என்னையா இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டா, நிலையான நகரம் எங்களுக்கு இல்லை, இந்த பூமி எங்களுக்கு ஒரு அந்நிய பூமி, இது ஒரு பரதேசமான ஒரு வாழ்க்கை. பரதேசிகள் கூடு விட்டு அதாவது ஊர் விட்டு ஊர் போய்கொண்டே இருப்பார்கள், தேசம் விட்டு தேசம் போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நிலையான எல்லை பிளாட் கிடையாது, நிலையான வீடு கிடையாது. அவர்களைத்தான் பரதேசிகள் என்று குறிப்பிடுவார்கள். இந்த வார்த்தையை திருச்சபை மக்களுக்கு பிரதான அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்திலே முதல் வசனத்தில் எழுதும்போது தெளிவாக எழுதுகிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, யார பரதேசிங்கிறனே என்னையே சொல்லு. இந்த வாழ்க்கை தாண்டா மகிமையான வாழ்க்கையை தெரிந்து கொண்ட பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, சர்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள சொல்லு. எங்க பிள்ளைங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வரலையே, அவங்கெல்லாம் பரதேசி கிடையாதுயா, அவங்கெல்லாம் இந்த பூமியில பெரிய சாதனையாளர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இந்த பூமியில சாதிக்கிற பார்வைதான் அவர்களுக்கு இருக்கிறது. கல்லறைக்கு பின்பும் தொடரப்போகிற அந்த மகிமையின் வாழ்க்கை குறித்த பார்வை இல்லை. மாத்திரமல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம் தான் தேவனுடைய திருச்சபை மக்களுக்காக விசேஷமாய் கர்த்தரே கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரம் உள்ள நகரம். இதை யோவான் பத்மதீவிலே தரிசனத்திலே பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றின 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் யோவான். இவன் ரோம சர்க்காரால் நாடு கடத்தப்பட்டு மத்திய தரைக்கடலின் மத்தியில் இருக்கிற பல தீவுகளிலே ஒரு தீவுக்கு பெயர் பத்ம தீவு. அந்த தீவிலே அவன் கொண்டு போய் விடப்படுகிறான். அந்த இடத்திலே தனிமையாக இருக்கிறான். கர்த்தருடைய அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்கிறான், கர்த்தரோடு உறவாடுகிறான். அந்த நேரத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய கண்கள் பிரகாசிக்கிறது. அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் அவனுக்கு முன்னே வருகிறது. அப்படி ஒரு தரிசனம் அல்ல, பல தரிசனங்களை பார்க்கிறான். பல தரிசனங்களை தொகுத்து எழுதி நம்முடைய கையில தந்திருக்கிறான் பாருங்க. அதுதான் நம்முடைய வேதாகமத்தில் உள்ள 66வது புத்தகம். அதான் நம்முடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகம். அந்த புத்தகத்துக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள் வேத வல்லுநர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதியிருக்கிறார்கள். யாருக்கு வெளிப்பாடு? 12 அப்போஸ்தலரில் ஒருவனாகி யோவானுக்கு கொடுத்த வெளிப்பாடு. எங்கே வைத்து கொடுத்தார்? தேசத்திலே ஊழியங்களில் இருந்தாரே, சபைகளை ஸ்தாபித்தாரே, அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக பல்வேறு இடங்களிலே ஊழியங்களை உண்டாக்கி சபைகளை கட்டி எழுப்பி வாழ்நாள் பூரா ஓடிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப காமிக்கல, அவனை தனிமைப்படுத்தி கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கிறார். உன்னையும் என்னையும் சில வேளைகளில் இறைவன் தனிமைப்படுத்துகிறார், குடும்பத்திலும் தனிமைப்படுத்துகிறார், சபையிலும் சில நேரங்களிலே எல்லாரும் இருந்தும் இல்லாதவர்களை போல அந்த உறவு கிடைக்காமல் தத்தளிக்கிறோம் இல்லையே? அதற்கு ஒரு காரணம் இருக்கும். உனக்கென்று சில தரிசனங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த தனிமையிலே நீ தேவனை தேடுவாய், தேவ பாதத்திலே விழுந்து கிடப்பாய், கண்ணீர் வடிப்பாய். அந்த நேரத்திலே கர்த்தர் உனக்கென்று ஆயத்தப்படுத்துகிற தரிசனங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார். இப்படிதான் யோவான் பெற்றுக்கொண்டார். அவன் பெற்றுக்கொண்ட தரிசனங்களிலே ஒரு தரிசனம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரம். அதற்கு என்ன பெயரிடப்பட்டிருக்கிறது? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம். அல்லேலூயா. புதிய எருசலேம்னு போர்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை,
அந்த எருசலேமை பற்றி எல்லாம் சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிடாதீங்க. உங்கள் சிந்தனைகள் வரப்போகிற நித்திய ராஜ்யத்திலே கட்டப்படுகிற நகரத்தை குறித்த தரிசனமாக இருக்கட்டும். போர்டில் இருக்கிறதல்ல. போர்டு எது வேணா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போர்டல்ல முக்கியம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான் முக்கியம். இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம் இறைவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில், நான் எந்த பாதையில் ஓட வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். நான் அதை அறிந்து அந்த பாதையில் நான் ஓடி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு டெடிகேஷன் நம்ம ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதையை உங்களுக்கு காண்பிப்பாராக. கண்கள் திறக்கப்படாவிட்டால் கர்த்தர் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. திறக்கப்பட்ட கண்களில் தெளிவான பார்வை இல்லாமல் தடுமாறின ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. திட்டமும் தெளிவுமாக பரலோகம் உங்களுக்குள்ளே அந்த விஷனை வைக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை. ரைட். இப்படி ஒரு சியோன் இருக்கிறது. அந்த நித்திய சியோன் நிரந்தரமானது. அதிலே ஒரு ஸ்தலம், அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், தேவன் இருக்கிற இடம், இதையெல்லாம் சியோன் என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ரைட். ஆகவே திருச்சபையும் ஒரு சியோன் தான், தனிப்பட்ட உறவும் ஒரு சியோன் தான், நித்தியமாய் தேவன் வைத்திருக்கிற இடமும் சியோன் தான். இயேசு கிறிஸ்து கட்டி உண்டாக்குற நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கே, அதுவும் சியோன் தான். அல்லேலூயா. ஏனென்றால் எழுத்தின்படி இஸ்ரவேல் நாட்டிலே 4 குன்றுகள் 4 மலைகளை சமைப்படுத்தி அதன் மேல் கட்டப்பட்ட நகரம் தான் எருசலேம் நகரம். இந்த 4 குன்றுகளில் ஒரு குன்றுக்கு பேர் சியோன் மலை, மற்றொரு குன்றுக்கு பேர் மோரியா மலை. இப்படி 4 மலைகளை பற்றி நம்முடைய வேதம் போதிக்கிறது. 7 குன்றுகளின் மேல் கட்டப்பட்டதான் ரோமாபுரி. ஐயப்பா இருக்கிற இடத்துக்கு பேர் 18 படி கடந்து மேலே இருப்பார். அது 18 ஸ்டெப்பு கடந்து போகணும். திருப்பதிக்கு போகணும்னா 7 மலை ஏறி போகணும். அவர் 7 மலை வாசல். நம்ம போகணும். அதுக்கு தேவன் வச்சிருக்கிற படி ரட்சிப்பின் படிகள். அதையும் 7 விதமான படிகளாக வேத வல்லுநர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப 7 குன்றுகளின் மேல் ரோமாபுரியும் இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 17:18 நீங்கள் வீட்டை போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 குன்றுகளின் மேல் ரோமுலஸ் என்கிற ஆட்சியாளர்களால் சமப்படுத்தப்பட்டு கட்டப்பட்ட மாநகரம் தான் இத்தாலி. ரோமாபுரியிலே, ரோம்லே, இத்தாலியிலே வாடிக்க நகர் இன்றைக்கும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறதே. இதுபோல ஜெருசலேம் சியோன் மலையை உள்ளடக்கியதாக எருசலேம் கட்டப்பட்டது. அந்த சியோனிலே உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பேரு சியோன் குமாரத்திகள். மலையின் அடிவாரங்களிலே வீடுகளை கட்டி சுற்றி குடியிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் எருசலேம் குமாரத்திகள். எருசலேம் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, சியோனே என்றெல்லாம் வேதாகமத்திலே நாம் பல வசனங்களை வாசித்திருக்க கூடும். அப்படியானால் எருசலேம் மாநகரத்துக்கு உட்பட்டதாகத்தான் சியோன் மலை இருக்கிறது. அந்த சியோனும் இந்த எருசலேமும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. அதை பிரிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டு திருச்சபை இதே அமைப்பில் தான் கட்டப்பட்டது. மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது 120 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே ஒன்று இயேசுவை பெற்றெடுத்த தாயாகி மரியாள். இயேசுவோடு உடன் பிறந்த சகோதரமார்கள் சகோதரிகள் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கையின் அடிப்படையில் 120 பேர். இதிலே ஊழியர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றார்களே அப்போஸ்தலர்கள், அவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். எல்லாருமே விசுவாசத்துக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்தவர்கள். இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் மேல் வீட்டிலே தங்கியிருந்து வேண்டுதலிலும் ஜெபத்திலும் துதியிலும் தரித்திருக்கிறார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சர்வதேச மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பையும் பரிசுத்தமான ஒரு சுத்திகரிப்பையும்
அவர்களுக்கு தரும்படியாக சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டியது அவசியம், மரிக்க வேண்டியது அவசியம், அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியம், 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழும்ப வேண்டியது அவசியம். உயிர் தெழுந்தவர் தம்முடைய அடியார்களை அழைத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு, உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் பரமேறி போனார். போய் அவர் பரிசுத்தாவியை அனுப்புவேன் என்று சொல்லி போனதாலே மேல் வீட்டிலே 120 பேர் வெயிட் பண்ணாங்க, காத்திருந்தார்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. எதற்காக காத்திருக்கிறார்களோ, இறைவனை நோக்கி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை இறைவன் ஒருபோது கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, ஆண்டுகள் உருண்டோடலாம், மாதங்கள் உருண்டோடலாம், காலங்கள் கடந்து போகலாம், கர்த்தருடைய வாக்கு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். உன் நம்பிக்கையை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கைக்கு முடிவு உண்டு, கர்த்தர் அதை வாய்க்கப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த இடத்துல காத்திருந்தாங்க. காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கு வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அபிஷேகம் இறங்கியது. அப்பொழுது ஊழியர்கள் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார், விசுவாசிகள் மீதும் பரிசுத்த ஆவியார் இறங்கினார். இருவரும் சேர்ந்துதான் எருசலேமாகவும் எருசலேமுக்குள் இருக்கிற சீயோனாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. திருச்சபை என்பது ஒரு சீயோன். கர்த்தருக்கு மகிமை. ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களையும் என்னையும் மாற்றியமைப்பதற்காக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய சொந்த சரீரத்தை பரிகாரமாக்கினார். தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் பலியாக ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் நகரமாக, நகரத்துக்குள் இருக்கிற சீயோனாக கர்த்தர் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய திருச்சபை. அல்லேலூயா. இதை சீயோன் என்றும் அழைப்பார்கள், எருசலேம் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் எல்லாருமே பரிசுத்தா இறங்கினார். எல்லாருமே ஒன்று ஒன்று தான் அந்நியவாசம் பேசினா. பேதரும் அப்படிதான் பேசுனா, மாதாவும் அப்படிதான் பேசி அந்நியவாசம் பேசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரையெல்லாம் ஆண்டவர் சுகமாக்கி தம் மேலே விசுவாசம் வைக்கும்படி ஆண்டவர் ஊழியத்தில் 3 ஆண்டு காலம் பாடுபட்டாரோ அதனுடைய பிரதிபலன் தான் 120. அதுவும் அவங்களை தேடி போய் உயிர் தெளிந்து வீடு வீடாக போய் தனித்தனியாக போய் ஏறக்குறைய ஒரு 40 நாள் எடுத்துக்கிட்டார். சந்திச்சு எடுத்து, போங்கடா, வெயிட் பண்ணுங்கடா, நான் போய் அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் தான் சொன்னார். அந்த விஷயத்தை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீயோனாகவும் எருசலேமாகவும் தேவனுடைய திருச்சபை அபிஷேகத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த கூட்டத்தை தான் நித்தியத்தில் கொண்டு போய் செட் பண்ண போறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கூட்டத்தின் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் அதுக்குள்ளே பிரவேசிப்பார்கள், யார் சீயோனாக மாற்றப்பட போகிறார்கள், எருசலேமாக மாற்றப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, யார் அதற்குள் பிரவேசிப்பார்கள் என்று வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35 என்ன எழுதியிருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மீட்கப்பட்டவர்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பூமியிலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏசாயா, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். இப்பொழுது 2020, அது ஒரு 750. கூட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் இப்பொழுதும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் தீர்க்க தரிசனங்களின் புத்தகங்களின் வழியாக இந்த தேசத்திலே அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற, இனிமேல் நடப்பிக்க போகிற விஷயங்களை எல்லாம் தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதி வைத்து நம்ம கையில் வந்து சேரும்படி செய்திருக்கிறார். ஆகவே அதை புரிந்து கொள்ளணும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இவைகளை வெளிப்படுத்துவது தான் தீர்க்க தரிசனம்.
இதிலே சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண்காண நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. அந்த புத்தகம்தான் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான், மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே சஞ்சலம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு நீக்கப்படும். மகிழ்ச்சி உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஒரு கூட்டத்தை, சர்வதேச மக்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தை சுவிசேஷத்தின் மூலமாக மீட்கிறார். தம்முடைய நற்செய்தியின் வழியாக அவர்களை விசுவாசிக்க வைத்து அந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்கிறார். எதிலிருந்து மீட்கிறார்? இந்த பூமியிலிருந்து மீட்கிறார். பாவத்திலிருந்து மீட்கிறார். மனுஷரில் இருந்து மீட்கிறார். சீயோனுக்கு போறவங்கள தகுதியை நாம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்க, இவர்கள் மனுஷரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் பூமியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள். மற்ற நிருபங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சுவிசேஷங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்கள். பாவம், சாபம், பூமி, மனுஷன், இவங்கதான் சீயோன் மலையில் மேல் நிற்கிற 1,44,000 பேருன்னு ஒரு கவுண்டிங் கொடுத்து, ஒரு எண்ணிக்கை கொடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1,44,000 அது அதே எண்ணிக்கை தானா, இல்லை அது ஸ்பிரிச்சுவலில் எழுதப்பட்டிருக்கா என்ற கேள்விகளை வைக்கும்போது சிலர் எண்ணிக்கை தான் என்று சாதிக்கிறார்கள், சிலர் இருக்கலாம் என்று மேபி என்று சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் அதை ஸ்பிரிச்சுவல் வேர்டு, இது ஆவிக்குரிய கோர் வேர்டு அப்படின்றாங்க. எதுவாக இருந்துட்டு போகட்டும், அதில் பிரவேசிக்க போறவருடைய குவாலிஃபிகேஷனை பற்றி, குவாலிஃபைடை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா? மீட்கப்பட்டவர்களுக்காகவே சீயோன் கட்டப்பட்டு வருகிறது, அல்லது இறைவனுடைய எல்லையிலே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உனக்கு பிளாட் வாங்கலாம், வீடு வாங்கலாம், உனக்கு இந்த உலகத்தில் எத்தனை சாதனை சாதிக்கணுமோ எல்லாம் வாங்கிடலாம். ஆனால் அங்கேயும் வாங்கணுமே. அல்லேலூயா. அப்போ அது யாருக்கு ஆண்டவர் பரலோகத்தில் அந்த இடத்துல பங்கு கொடுப்பாரு, பிளாட் ஒதுக்குவார்னா மீட்கப்பட்டவனுக்கு. அந்த தரிசனம் இருக்கிறவன்லாம் அங்கே அந்த பிளாட்டை வாங்குவான். தரிசனம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த இடத்திலே மீட்கப்பட்டவர்கள் போய் சுதந்திரிக்கக்கூடிய இடம் சீயோன். சீயோனுக்கு வரக்கூடியவர்கள் மீட்கப்பட்டவர்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கும், முழுகி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் எடுத்தவர்களுக்கும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் மீட்கப்பட்டவர்கள் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். இந்த அனுபவங்களை இந்த ராத்திரி வேளையிலே நீ சுதந்திரிப்பாய் என்று சொன்னால், சுதந்திரித்து இருப்பாயானால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்கள் வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பு ஒரு வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் அவைகளை எடுத்து போட்டுவிட்டு அவர்களுக்கு மேலே ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் இறங்கப்படுவார். அதை பேதுரு எப்படி எழுதுகிறான்? அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்து விசுவாசம் வைக்கிறீர்கள். அதனுடைய பலனாக சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். இதுதான் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுடைய பலன். அந்த பலனுடைய முடிவு என்ன? ஆத்தும ரட்சிப்பு என்று தன்னுடைய பேதுரு முதல் நிருபத்திலே, முதல் அதிகாரத்திலே 8:9 பதிவு செய்திருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்கள். இதை ஆண்டவர் இயேசு எப்படி குறிப்பிட்டார்? அந்த சீயோனை பற்றி என்ன சொன்னார்? அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
தனிப்பட்ட உறவிலே நாம் அனுபவிக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். சபையாக கூடி வந்து நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யமும் ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மீட்கப்பட்டவர்கள் போய் சுதந்திரிக்க போகிறார்கள். அதை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த ராஜ்யத்தை அவன் காண மாட்டான். அப்ப மறுபிறப்பு தான் ஒரு மனக்கண்களை திறக்கிறது. மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் அவன் மறுபடி பிறந்தவனாக இருக்க வேண்டும். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று பேதுரு குறிப்பிடுகிறார் தன்னுடைய முதல் அதிகாரத்தின் இறுதி பாகத்திலே. யாக்கோபு தன்னுடைய முதல் அதிகாரத்திலே அவன் இறுதி பகுதியிலே குறிப்பிடுகிறான். 18வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்களே. எதற்கு? முதற் பலன்களாவதற்கு என்று சொல்லுகிறார். எத்தனையோ கோடி கோடி மக்கள் பரலோகத்துக்குள்ளே வரப்போகிறார்கள். அந்த கோடிக்கணக்கான ஆவிக்குரிய மக்கள் மத்தியிலே நீயும் நானும் முதற் பலன் என்கிற இடத்துக்கு வர வேண்டும். அதான் சீயோனை நாம் பிடித்துக் கொள்வது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மறுஜனனம் என்றும் மறுபிறப்பு என்றும் வேதாகமத்திலே இரட்சகர் இயேசுவும் பிரதான அப்போஸ்தலன் பேதுருவும் திருச்சபை உண்டான பிறகு தலைவராக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த யாக்கோவும் நமக்கு இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மீட்கப்பட்டவர்கள் என்றால் மறுபடி பிறந்தவர்கள். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அதுக்கு பேர் என்னது? மறுபடி பிறந்தவர்கள். மறுபிறப்பு அடைந்தவர்கள் தான் ஜலப்பிறப்பு. அவர்கள் தான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் பெற்று கரையேறுகிறார்கள். ஆண்டவர் ஞானஸ்நானத்துக்கு முந்தியே சிலரை அபிஷேகம் பண்ணி விடுகிறார். ஆகவே இறை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் மறுபிறப்பு அடைய வேண்டும். அப்படியானால் மனக்கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாகத்தான் ஜலத்தில் இறங்குகிறார்கள், மூன்றாவது அபிஷேகம் பெறுகிறார்கள் என்று சிலர் அப்படியே லைனா சொல்றாங்க. ஆனா கொர்நேலியு வீட்டில் வந்து அந்த லைன் வராது. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரீச் பண்ணிட்டே இருப்பார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பாவ உணர்வை உண்டாக்குகிறார். அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தரோடு அவர்கள் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகும்படி தங்களுக்குள்ளே தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கம் முடியறதுக்குள்ளேயே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனுடைய பாவங்களை உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பாவங்களை அறிக்கை செய்ய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணக்கூடிய இடத்துக்கு வந்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் மறுபிறப்பு. இந்த மறுபடி பிறந்தவர்களும் ஜலத்தினால் பிறந்தவர்களும் ஆவியினால் பிறந்தவர்களும் மூன்று அனுபவங்களும் முந்தலாம் பிந்தலாம். ஆனால் முதல் அனுபவம் மறுபிறப்பு. அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் மறுபிறப்பு. அல்லேலூயா. அப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சரியா தங்களை டெடிகேட் பண்ணி கர்த்தரிடத்தில் பிரசங்கம் கேட்டு பிரசங்கம் முடியறதுக்குள்ளேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுனால பரிசுத்த ஆவி இறங்கிட்டார். ஒரு மனுஷன் மீட்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனை பரலோகம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆகவே நாளை தினத்திலே ஸ்நானம் எடுக்கிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்நானத்துக்கு பிறகும் அபிஷேகம் பண்ணப்படலாம். இதை வேதாகமும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு ஸ்நானம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தான் நாம் மீட்கப்பட்டவர்களின் ஐக்கியத்திற்கு அடையாளமாக கருதி கொண்டிருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் ஆனந்த களிப்போடு வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்கள் உள்ளங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தால் அது எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். கர்த்தர் அந்த சஞ்சலத்தை எடுத்து போடுவார். அந்த தவிப்பின் நிலைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களைத்தான் மீட்கப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக சங்கீதம் 84 6-7 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பழத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சீயோன் என்று குறிப்பிடுகிறது இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற தேவ சமூகம், சபையாக பெற்றுக்கொள்ளுகிற தேவ சமூகம், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இறைவனோடு உறவாடி பெற்றுக்கொள்ளுகிற தேவ சமூகம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைவார்கள். அவர்கள் தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து காணப்படுவார்கள். யார் சீயோனை சுதந்தரித்துக் கொள்ளுவார்? யார் சீயோனுக்குள் பிரவேசிப்பார்கள்? அதை பற்றி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து போகிற கூட்டம். கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடப்பார்கள். அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளக்கணக்கு, அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி அவங்க கரை ஏறணும், மேலே வரணும். அதான் கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார். அப்படியானால் உனக்கும் எனக்கும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அது குடும்பத்திலே அந்த பள்ளத்தாக்கை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய தொழில் வியாபாரங்களிலே அந்த பள்ளத்தாக்கை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய உழைப்பின் பாதையிலே அந்த பள்ளத்தாக்கை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய நட்பு உறவுகள் இருக்கிறதே, உன் சொந்தங்களும் பந்தங்களும், உடன் பிறந்த அந்த சொந்த பந்தங்கள், ரத்த உறவுகள் இருக்கிறதே, அதிலேயும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு எந்த இடத்தில் எந்த பாதையில் அந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ தெரியாது. அந்த இடத்திலே நீ இறங்கி ஏற வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கண்ணீர் வடிக்கக்கூடிய இடமா? நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லையா? கர்த்தர் என்னை கைவிட்டாரா? இந்த உறவுகள் என்னை கைவிட்டு விட்டதே, எனக்கு எல்லாரும் இருந்தும் ஒன்றும் இல்லையே என்கிற நிலைப்பாட்டை நீ சந்திக்கும் பொழுது கதறுகிறாய். உறவுக்காக கதறுகிறாய், உண்மையான அன்புக்காய் கதறுகிறாய். உன் உழைப்பிலே இத்துணை காலங்கள் உழைத்து ஒன்றும் இல்லை ஐயா, கடனாக இருக்கிறதே, பாரமாக இருக்கிறதே, கதறுகிறாய். தான் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. கர்த்தர் தான் நடத்துறார். எதுக்கு தெரியுமா? நீ சீயோனுக்கு வர வேண்டும். உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னா உன்னை இந்த பள்ளத்தாக்குக்குள்ள இறக்கி விட்டு தான் உன்னை தூக்க வேண்டியிருக்கு. நீ ரொம்ப அழுது கொண்டிருக்கிறாய். நீ தனிமையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். சில அன்புக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அதனாலே உன் மனம் தாங்க முடியவில்லை. உன் மனம் வலிக்கிறது. ஏங்குகிறாய், எதிர்பார்க்கிறாய், தனிமையிலே கண்ணீரோடு நிற்கிறாய். இந்த குடும்பத்தின் மத்தியிலே நான் வந்து சிக்கிக் கொண்டேனே என்றெல்லாம் நீ கண்ணீர் வடிக்கிறாய். உன் மனம் வலித்துக் கொண்டிருக்கிறது. பயப்படாத, கர்த்தர் அதையும் அனுமதித்து தான் அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதே பள்ளத்தாக்குக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நிச்சயமாக பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து மேல வந்துடுவ. அல்லேலூயா. மழை கொட்டுன்னு பெய்யுதுன்னு வைங்க. அப்படி பெஞ்ச உடனே அங்கங்கே தண்ணீர்கள் என்ன செய்யும்? குளமா இருக்கும்னா அதில் போய் நிரம்பிக்கிறோம். குட்டையாக இருந்தால் அதுக்குள்ளே போய்க்கிறோம். இல்லைன்னா கொஞ்சம் என்ன செய்யும்? ஓடி 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 ஒரு பெரிய நதியில் கலக்கும். இல்லைன்னா கடலில் போய் கலந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குட்டைகள், குளங்கள், ஊருணிகள், நதிகள், ஆறுகள், இப்படியெல்லாம் வானத்தின் மதகுகளை திறந்து கர்த்தர் கொட்டென்று மழை பெய்யும்படி செய்யும் பொழுது இந்த மழை தண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதங்களின் அடையாளம். ஆகவே அது ஓடி 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 குளங்களை நிரப்புகிறது. அல்லேலூயா. அந்த கிணறுகளை நிரப்புகிறது. பூமியின் ஆழத்திலே தண்ணீர் இறங்கி பூமியின் ஆழத்தில் நீரோட்டங்களாக மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறாயே, அது சும்மாய் போகாது. நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது. என்னுடைய கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர் என்றெல்லாம் வேத வாக்கியங்களில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அப்படியானால் இந்த பூமியிலே நாம் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் பரலோகத்தின் தேவனால் கணக்கு வைக்கப்படுகிறது. மறந்து போகாதே. அந்த கண்ணீரினுடைய பலன் என்ன, முடிவு என்னையா? அது தாயா ஆசீர்வாதமா மாறப்போகுது. கர்த்தர் அது அத்தனையும் உனக்கு ஆசீர்வாதமாக்க போகிறார். எப்படி மழை பெஞ்ச உடனே குளங்களும் குட்டைகளும் கிணறுகளும் ஊருணிகளும் நதிகளும் ஆறுகளும் நிரம்புகிறதோ அதுபோல உன்னையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நான் நிரப்ப போகிறார். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை விட்டு தூக்கி உன்னை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் சீயோனிலே கொண்டு போய் சேர்க்க போகிறார். இவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். உன்னுடைய பலவீனங்கள் மாறும். பவுல்
3 முறை ஜெபம் பண்ணானா ஒரு விஷயத்துக்கு, ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். முறை ஜெபம் பண்ணி பார்த்தான், விடுதலை இல்லை, ரிசல்ட்டே இல்லை, ஆண்டவர் பேசவே இல்லை அந்த விஷயத்தில். 2வது முறை ஜெபிக்கிறான், அதுலேயும் ரிசல்ட் இல்லை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கவில்லை. அதனால என்ன பண்ணிட்டான், 3வது முறையும் ஒரு ஜெபம் பண்ணான். ஒருவேளை உபவாசம் ஜெபம் பண்ணானா, இரவெல்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணானா, எப்படி ஜெபம் பண்ணான்ற விவரங்கள் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஏதோ அவன் கர்த்தர்கிட்ட மண்டாடி இருக்கான். கடைசியில் 3வது ஜெபத்துக்கு பின்னாடி தான் பதில் வந்தது. பலன் வரல, விடுதலை வரல, பதில் வந்தது. என்ன பதில்? என் கிருபை உனக்கு போதும். நீ பலவீனப்படுகிற நேரம் வருது பத்தியா, அந்த நேரத்தில் என் பலனை அனுப்பி உனக்கு பூரணமா உனக்கு கொடுத்து உன்னை பலப்படுத்துவேன். ஆகவே தான் பவுல் சொன்னா, என் பலவீனங்களிலே நான் இன்னும் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னு கேட்டா, இன்னும் என்னால் தாழ்த்த முடியுது, இன்னும் தேவனை தேட முடியுது, இன்னும் தேவனோடு நெருங்க முடியுது. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து 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 தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து காணப்படுவார்கள். கர்த்தர் உன்னை தேவ சமூகத்தில் முழுமையாய் தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு வரணும் பத்தியா. அதனால சில நேரங்களில் கண்ணீரை வடிக்க விட்டுட்டு அமைதியா இருக்கிறார். அது எந்த ரூபத்திலையும் உனக்கு அந்த பள்ளத்தாக்கு வெட்டப்பட்டு இருக்கலாம். அது உனக்கு ஒரு வழியா இருக்கலாம், எனக்கு ஒரு வழியா இருக்கலாம். எப்படியும் இந்த பள்ளத்தாக்கை கடந்தே போக வேண்டும் திருச்சபை. தேவனுடைய பிள்ளைகள், சீயோனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள், மாநகரம் எருசலேம், பரம எருசலேம் என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபையை கர்த்தர் கண்ணீரின் பள்ளத்தாக்களில் நடத்துகிறார். இறை மக்களுக்கு அப்படி ஒரு சோதனையா என்று கேட்காதீர்கள். அது சோதனை அல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதை. மழை பெய்து குளங்களை நிரப்புவது போல், நதி நீர்களை ஆறுகளை நிரப்புவது போல், கிணறு குட்டைகளை நிரப்புவது போல் உன்னுடைய வாழ்க்கையும் நிரப்பப்படும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவன் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உனக்கு பலன் வரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. பவுலுக்கு ஒரு வேளை அவன் ஊழியத்துக்கு அவனை வச்சிருக்கிற உச்சக்கட்டத்துக்கு அந்த பலவீனம் அவசியமா இருக்கலாம். உனக்கு அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை அவசியம் என்று கர்த்தர் கண்டால் உனக்கு தந்து விடுவார். அல்லேலூயா. ஒருவேளை தொடருமானால் புரிந்து கொள், பவுலின் பாதையை கர்த்தர் உனக்கும் எனக்கும் நியமித்திருக்கிறார். குழம்ப கூடாது, தெளிவா போகணும். அல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே வைக்கிற ஆவிக்குரிய பாதையிலே வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உறுதியா இருக்கணும், அசைவுள்ளதாக இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன். உன்னையும் என்னையும் கர்த்தர் நிலைத்திருக்கும்படியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னுடைய தடுமாற்றங்கள் மறையும், உன்னுடைய ஏமாற்றங்கள் மாறும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம், நித்திய மகிழ்ச்சி உன் மேலே இறங்கி வரும். சீயோனுக்கு போகிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக பார்த்தோம், பாடு கஷ்டங்களின் நடுவிலே கண்ணீரோடு கடந்து போகிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சமூகத்திலே வந்து நிற்பார்கள். தேவன் கைவிட மாட்டார். தேவன் உன்னை என்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நடுவழியில் விட்டுட்டு போறவர் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதற்காக அவர் சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார், அதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். கண்டிப்பாக இந்த பள்ளத்தாக்கின் பாதையை காண்பித்தவர் இந்த பள்ளத்தாக்கை கடக்கும்படியான கிருபையை அருளி செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3-4. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சரி, நாம் அங்க வாசிக்கும் பொழுது இவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? யார் சொல்றது? சொல்றது யாரு? சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டாடுதா? பரவாயில்ல, அதுவும் எனக்கு பெரிய வெற்றி தான். நிம்மதியே இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கிற உங்களுக்கு தூக்கம் கிடைக்குதுன்னா அதுவும் எனக்கு பெரிய சாதனை தானே. கர்த்தருக்கு சொத்தம். அல்லேலூயா. தோத்திரம். ஒருத்தர் தூங்கி விழுந்துட்டால 3ஆமத்திலிருந்து பிரசங்கம் வேகமாக ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கடுமையாக பேசிட்டு இருக்காரு ஆவியில் நிரம்பி. அவன் இப்படி ஜன்னலில் உட்காந்துருந்தான், கம்பி இல்லாத ஜன்னலில் மேலே 3ஆவது மாடியில்.
அப்படியே காற்று அடிக்குது, தென்றல் காற்று. அப்படியே அசந்துறான். எல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு பிரசங்கம். எவன் உட்காந்துருப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த காற்றுல அப்படியே தூங்கி 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 பொத்துன்னு அந்த பக்கம் விழுந்துட்டேன். இந்த பக்கம் உள்ள விழுந்தா கூட பஞ்சாயத்து இல்லை, கீழே விழுந்தான் பாருங்க. 3ஆமத்திலேருந்து கீழே விட்டேன். பிரசங்கம் நின்றுச்சு. லைட் ஆஃப் ஆனது மாதிரி, கரண்ட் இல்லாமல் போனது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் இறங்கி ஒரு தட்ட இறங்கி ஓடுறேன். அப்போ பவுலுக்கு மனசில் என்ன நினைக்கிறேன், ஆகா தொலைத்தாங்க, நம்ம பிரசங்கம் பண்ணி நேரம் கட்ட நேரத்தில் ஆண்டோட சித்தப்படி தான் வந்தம்மா இல்லையா இன்னொன்று அவனு இறங்கி ஓடினான். ஓடி போய் எல்லாம் தள்ளு தள்ளு அப்படின்ட்டு அவன் மூக்கில் கையை வச்சு பார்த்தேன். ஒரு மூச்சு வந்துட்டு, ரைட்டப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுவாச பிரச்சனை இல்லை, அல்லேலூயா, நல்லா சுவாசிக்கிறான். ஓகே, இவன் உயிர் இவனுக்குள்ளே இருக்கிறது, யாரும் பயப்படாதுங்கள், சந்தோஷமா இருக்கேன். தோத்திரம். ஆண்டவரே இயேசுநாதா, கண்ணோக்கி பாரு, இந்த மக்கள் மத்தியில் கைவிட்டுறாதுன்னு. அப்பா என்ன ஜெபம் பண்ணானோ, எப்படி தாழ்த்துறானோ தெரியாது, கர்த்தருடைய கிருபை இறங்குச்சு, அவன் எந்திரிச்சிட்டான். பார்த்தில நீங்களே அல்லேலூயா சொல்றீங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அல்லேலூயா வந்திருக்கும். தோத்திரம். நான் அதை பார்க்கிறேன், தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடு போனாங்க. சரி, இதோட தூங்க விடுவாங்களே இந்த ஆளுங்க. தொடர்ந்து நான் பிரசங்க சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்னாடி கவனிச்சதை விட மக்கள் இப்போ ரொம்ப விழிப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அதே அற்புதத்தை செய்யுங்க இயேசுநாதா. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையின் நடுவிலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு என்ற நாமம் இந்த வட்டாரத்தில் மகிமைப்படட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று பதிவு செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படியானால் அதை எதை வைத்து சொல்லுகிறான்? என்ன தரிசனம் பார்த்து சொல்லுகிறானா? இல்லை இல்லை, அங்கே ஒன்றை சொல்லுகிறான். ஜீவ புத்தகத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வருகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27 நாம் வாசிக்க கேட்கலாம். தீட்டு உள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். அந்த நகரத்துக்குள்ளே, அந்த சீயோனுக்குள்ளே, அந்த மாநகரமாகிய புதிய எருசலேமுக்குள்ளே. அப்ப அதற்குள்ளே யார் பிரவேசிப்பார்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிக்க போகிறார்கள். இப்பொழுது பவுல் பிலிப்பு சபை மக்கள் மத்தியிலே ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்கிறான். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யெயோதிக்கேயால் யார்? அந்த சிந்திக்கேயால் யார்? அந்த கிளமெண்ட் யார்? இவனோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறார்களோ, எந்தெந்த வீட்டுக்குள் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, டிராக்ஸாக, புதிய ஏற்பாடாக, சுவிசேஷங்களாக, சாட்சியாக, கர்த்தரை பற்றும் விசுவாசமாக கொண்டு போய் மற்ற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் தங்களை யார் டெடிகேட் பண்ணி இருக்கிறார்கள், யாரால் அது முடியும் என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் அதை செய்து கொண்டிருப்பார். சுவிசேஷ வேலை சுவிசேஷம் சொல்லிட்டு போமா, சுவிசேஷம் கொடுத்து போமா, நீ போயிட்டு வா, நான் அப்புறம் வாரேன் அப்படின்னு ஏன் சொல்றேன்? அவன் பேர் அங்க இல்லை, அவன் பேரு அங்க இல்லை, இங்கே வச்சிருக்கான். டாக்குமெண்ட்ல இருக்கு, பேங்க் புக்கில் இருக்கு, பாஸ் புக்கில் இருக்கு, அவன் வேலை செய்யற இடத்துல இருக்கு. அவன் பேர் இங்கே எல்லா இடங்களையும் வச்சுக்கிட்டான். ஆனா அங்க இல்லையே. என் அன்பு சகோதரா சகோதரி, பரலோகத்திலே ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. நீ நம்பினாலும் சரி, நம்ப மறுத்தாலும் சரி, அந்த புத்தகத்திலே உன் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்கள் தானே அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள், அந்த சீயோனுக்குள் பிரவேசிப்பார்கள். யார் அதை சுதந்தரிப்பா? ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் சுதந்தரிப்பார்கள். உங்கள் பெயர் அதில் இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்கிறதா? பவுலுக்கு இருந்தது. அதனாலே சொல்லுகிறான், நான் நிச்சயம் இல்லாதவனாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடவில்லை, இந்த ஊழிய பாதையில் ஓடவில்லை, நிச்சயத்தோடு ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் அதே அறிக்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும். இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே நீ மாறி இருக்க வேண்டும். இனியும் காலங்களை வீணாக்காதே, அந்த எல்லைக்குள்ளே நீ கடந்து வா, கடந்து வா என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளு, தனியா ஜெபிக்கும் போது கேளு. எப்பா, இந்த பூமியில எத்தனையோ இடங்கள்ல என் பேர் இருக்கு, அங்கே என் பேர் இருக்காப்பா? என்னைக்கு அது கேட்டியல? கேட்க மாட்டேன். இன்னும் சில இடங்களை வாங்கி போட்டு, சில வீடுகள் வாங்கி போட்டு உங்க பேரை பதிவு செய்யணும், வச்சுக்கோ.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுடைய பூர்வீகம் அதுதான். எங்களுடைய பிறப்பின் பூர்வீகம் அதுதான். அது மறுபிறப்பின் மூலமாக அந்த ராஜ்யம் எங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. உனக்கும் அது சொந்தமாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே உன் பேர் எங்கே எழுதியிருந்தாலும் கல்லறையோடு முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நாங்கள் இனி வரப்போகிறதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். வரப்போகிறதை நாங்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். வரப்போகிற உலகத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அதனால ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கான்னு கேளுங்க, தனியா கேளுங்க. உங்களோட கர்த்தர் இருக்காரா? நாங்களே சந்தேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். இதுல வர கேள்வி வேறையா? பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிட்டே ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேகத்தில் ஊசலாடுகிறது இல்ல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயத்தோடு ஓட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அந்த நிச்சயத்தை தருவாராக. இனி காலங்கள் விருதாவாய் போகக்கூடாது. நல்ல நிச்சயத்தோடு இந்த பூமியிலே நாம் ஓடி முடிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். பாவத்தின் உச்சக்கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாம் நூற்றாண்டையே கடைசி நூற்றாண்டாக பார்த்தார்கள் பவுலும் பேதுருவும். ஆனால் நாம் வாழ்கிற இந்த 2021 மகா உச்சக்கட்டம். பாவம் நம்முடைய கைப்பிடிக்குள் வந்து விட்டது. உலகம் நம்முடைய கைப்பிடிக்குள் வந்து விட்டது. பாவத்தின் உச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி காலம். இனி ஒரு காலத்திற்கு இடமே இல்லை. ஆகவே இறைமக்கள் நல்ல தெளிவான பார்வை உடையவர்களாய் கடந்து போவதற்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கு. இவனுக்கு பவுலுக்கு தெரிஞ்சு அந்த பேர் யாருக்கு இருக்கோ அவர் சொல்றான், என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். எந்த விஷயத்தில்? சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். தேசத்தின் அழிவை குறித்த ஒரு உணர்வு, ஒரு பாரம். நம்முடைய உறவுகள், நம்முடைய சமுதாய மக்கள் எப்படியாலும் இறைவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்கிற ஒரு தனிமையிலே ஒரு அழுகை, ஒரு உணர்வடைந்த ஒரு பாரம் நிறைந்த ஒரு மன்றாட்டு உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்படியாயிலும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நேரடியாக என் மூலம் அறிவிக்க முடியாவிட்டால் என்னுடைய நண்பர்கள் மூலமாக அறிவிக்க வேண்டும். ஒரு புக்ஸை வாங்கி கொடுத்தாவது என் ஃப்ரெண்டை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடும். அவன் ரட்சிக்கப்படுறான் படலை, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சாகணும். என் ஃப்ரெண்டுக்கு தெரியணும், என் சமுதாய மக்களுக்கு தெரியணும், என் உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரியணும். இந்த இரட்சகர் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் வருகிற ரட்சிப்பு, அவர் மூலமாய் வருகிற இறைவனுடைய அன்பு அவர்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற பாரம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கவலை உன்னை அழுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணீரோடு அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரே நம்முடைய கர்த்தர், அதுபோல நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாய் ஓட வேண்டும். சுவிசேஷங்கள் ஒரு பக்கம் போய் சேரட்டும், ஒரு பக்கம் கண்ணீர் நிறைந்த ஜெபம் நம்மை மூடிக்கொள்ளட்டும். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள், நம்முடைய இரத்த பாச உறவுகள் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டுமையா. எப்படியாயிலும் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த கல்லறையோடு சுடுகாட்டோடு முடிஞ்சிடக்கூடாதியா. அடுத்து இருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கை குறித்து தெரியாமலே ஓடிட்டு இருக்கானே, தெரியப்படுத்தணும். அந்த தெரியப்படுத்தணுன்றது யாரு செய்வா? அந்த வேலையை ஜீவ புஸ்தகத்தில் பேரவே செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்ல நிச்சயம் இருக்கு, நான் பரலோகம் போவேன், எவனும் தடுக்க முடியாது. எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, எவனுக்கு கிடையாது, எவனுக்கு கிடையாது. அப்படி நீ நான் சொல்லணும். அல்லேலூயா. இல்லை நீங்களாம் வரமாட்டீங்க அப்படின்னு ஒரு சபை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறேன், விடு, செத்து போயிட்டான்னு அப்படின்னு சொல்ல மாட்டான். சாகிற வரைக்கும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நாங்கள் தான் போவோம், நாங்கள் போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்தோஷத்தை நம்ம அங்கே எடுக்கணும் அப்படி சொல்றதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருவானால் ஆமென், போயிட்டு வா, எங்களை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே நம்ம சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் ஆத்தும பாரமும் கண்ணீரும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான்
அந்த பிலிப்பு சபை மக்களின் ஊழியக்காரனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறான். இன்னார் இன்னார் என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசப்பட்டவர்கள், இரவெல்லாம் தூக்கமில்லாமல் அலைந்தவர்கள், பகலெல்லாம் ஓய்வெடுக்காமலே ஓடி ஓடி உழைத்தவர்கள், இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களின் மீட்புக்காக, இந்த சுவிசேஷம் பரம்ப வேண்டும் என்பதற்காக, இந்த சத்தியம் ஓங்கி முழங்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைத்த உத்தமர்கள், உத்தமிகள், அந்த யயோதிக்கையாலும் அந்த சிந்திக்கையாலும் அந்த கிளம்பண்டும் அவர்களுக்குள்ளே சில நேரம் சின்ன சின்ன சண்டை வந்தது. இவங்களுக்குள்ளேயே சண்டை, இவங்க என்ன ஊழியம் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை கர்த்தர் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை இறைவனே சீர்படுத்துவார். அவர் சீர்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஊழியத்தில் பிரச்சனை வரும், அதை சீர்படுத்துகிறவர், அந்த சீர்கேடுகளை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒத்துழைத்தால் போதும், கர்த்தர் சீர்படுத்திடுவார். அவர் உங்களை சீர்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை பலப்படுத்தி சீயோனிலே நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அதனால அந்த ஜீவசத்தில் பேர் இருக்கான்னு கேளுங்க. பேர் இருந்துச்சுன்னா இதான் அடையாளம். சுவிசேஷத்தில், ஊழியங்களில், சுவிசேஷ வேலைகளில் கொஞ்சம் இலைப்படையாமல் அதில் கொஞ்சம் நம்ம பங்கெடுத்து அந்த ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது, அந்த மக்களுக்காக நம்முடைய கண்களில் இருந்து கொஞ்சம் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் சிந்தி ஒரு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. ஆத்தும பாரம் கண்ணீரோடே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே கீரு கீரு கீருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீரு காருவே இன்னும் தேவை கீரு அல்லேலூயா. எப்படி இருக்குது நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, மூடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அதே 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 22வது வசனம் என்ன எழுதியிருக்கு? சரி, அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும், வந்து சேர்ந்தீர்கள். எங்கே? சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். யார் சீயோனுக்கு வருவார்கள்? இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானிக்கிற தியானத்தின் தலைப்பு அதுதான். யார் சீயோனை சுதந்திரிப்பார்கள், யார் சீயோனுக்கு வந்து சேருவார்கள் என்பதை ஆதாரப்படுத்தி தியானிக்கும்படியாகத்தான் இந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்களோ அப்படின்னு 12ஆம் அதிகாரத்தில் எழுதியா, நீங்களோ யாரியா? 11ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனம், அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். 11ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஓடி முடித்தார்களே பரிசுத்தவான்கள், அவர்களையும் சொல்லியிருக்கு, நம்மையும் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு முன்னாடி நமக்காக ஒன்றை நியமித்திருக்கிறாராம். ஆகவே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ பெருமக்களை எழுதியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டு ஆவிக்குரிய பிதாக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 சாராரையும் எழுதிவிட்டு 11ஆம் அதிகாரத்தில் இறுதி செய்துவிட்டு 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை தொடங்குகிறார். வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையுடன் ஓட கடவோம். பொறுமையோடு ஓடுகிற கூட்டம் சீயோனை சுதந்தரிக்க போறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பரியாசங்களை நாம் சந்திக்கிறோம், எத்தனையோ உயர்வுகளையும் தாழ்வுகளையும் சந்திக்கிறோம்,
எத்தனையோ நஷ்டங்களை கண்டு கஷ்டங்களை சந்திக்கிறோம். ஆனாலும் இந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகவில்லை. இந்த சத்திய பாதையை விட்டு நாம் விலகவில்லை. கர்த்தர் கொடுத்த ஐக்கியத்தை விட்டு நாம் விலகவில்லை. கர்த்தர் வைத்த இடத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் சந்திக்காத பிரச்சனையா, நாம் சந்திக்காத போராட்டங்களா, நாம் சந்திக்காத கஷ்டங்களா, நஷ்டங்களா, தோல்விகளா, இழப்புகளா, எல்லாவற்றையும் சந்தித்து முடித்திருக்கிறோம். அதான் 11ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் எழுதி கொண்டு வருவார் எபிரேய நிர்வாகியோர். அவர்கள் இப்படிப்பட்ட நஷ்டங்களை எல்லாம் அடைந்தார்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அடைந்தார்கள் என்று அவருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை எழுதி கொண்டே வருவார். சிலரெல்லாம் தங்களுடைய வீட்டில் மரணத்தை கூட சந்திச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் போகிற பாதையை பற்றி எழுதி கொண்டு இறுதியாக 12ஆம் அதிகாரத்தில் சொல்றான், நாம் இயேசுவை நோக்கி ஓடுகிற கூட்டம். அல்லேலூயா. பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது 10ஆம் அதிகாரத்தில் எழுதுவான். அல்லேலூயா. அப்ப யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதி உணர்த்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்பு உள்ள தீர்க்கதரிசிகளும் பிதாக்களும் பொறுமையோடு ஓடித்தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நமக்கும் வாக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திரும்ப வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே வாக்கு. அந்த வாக்கை பிடித்துக் கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சீயோனில் வைக்கப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடும் பொழுது சில நேரங்கள் அவசரப்பட்டோம். சில நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக சில அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுகிறோம். ஆகவே அவசரப்படாதீர்கள், பொறுமையோடு ஓடுங்கள் என்று அந்த நிருபம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அவசரப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவருக்கு தெரியாதா? தெரியும். அப்போ அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தருடைய கரத்திலே நீயும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லையா? நம்முடைய தொழில் வியாபாரத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லையா? நமக்கு வருகிற வருமானத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லையா? நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றி கவலை இல்லையா? ஒரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் எதிர்ப்புகளும் தான் நம்முடைய வாழ்க்கையை முடியுமா? இல்ல. கர்த்தர் நிச்சயமா அதிலேயும் மாற்றங்களை தருவார். அதிலேயும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதங்களை தரத்தான் போகிறார். என்ன அவசரப்பற்றாத, ஆத்திரப்பற்றாத, பட்டுட்ட இனிமேலாத ஆத்திரப்படாத. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டியது செய்வார். பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டோம். அவனுக்கு கர்த்தர் செய்த முடிவையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர்கள் ஏன் நமக்கு எழுதி பதிவு செய்திருக்கிறார்கள்? பொறுமையோடு நீ ஓடிக்கிட்டு இருந்த, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக்ல போயிட்டே இருக்க. நடக்கலையே அவசரப்பற்றாத, ஆத்திரப்பற்றாத. உனக்கு நியமித்த பாதையை விட்டு விலகிறாத. உனக்கு இந்த பூமியில ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நமக்கு சபை முழுவதுக்கும் ஒரு பாதை, தனித்தனியாக கர்த்தர் ஒரு ட்ராக் வைத்திருக்கிறார். அதுல சில அவசரங்கள் நமக்கு இருக்கு, சில ஆத்திரங்கள்லாம் வரத்தான் செய்து. இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், பொறுமையோடு போ. எவ்வளவோ பொறுத்துட்டிய, எத்தனையோ பிரச்சனைகளை நீ பொறுத்து வந்துட்ட. இன்னும் கொஞ்சம் நீ பொறுமையா போ. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த இடத்துல உனக்கு ரிசல்ட்டை உண்டாக்குவார். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். நீ நிச்சயமாக தேவனால் உயர்த்தப்படுவாய். இந்த பூமியில மட்டுமல்ல, சீயோன் வரைக்கும் கர்த்தர் உயர்த்த போகிறார். எருசலேம்ல கொண்டு போய் உன்னை செட் பண்ண வரைக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அதனால அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஆவியின்படி சபையை காண்பிக்கிறது என்று பார்த்தோம், தனிப்பட்ட உறவை காண்பிக்கிறது என்று பார்த்தோம். அதுதான் வந்து சேர்ந்தீர்கள் என்றதான இடத்திலே நாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த இடத்தை சுதந்திரித்தவர்கள் நித்திய சீயோனை சுதந்திரிக்க போகிறார்கள். நித்திய நகரமாகிய பரம எருசலேமை, அந்த பரலோக எருசலேமை சுதந்திரிக்க போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் பொறுமை எந்த விஷயத்துல தெரியுமில்ல உங்களுக்கு? 7000 ஆடு, 500 ஏர்மாடு, 500 கழுதை, ஒட்டகம், திரளான வேலைக்காரி எல்லாம் படிப்படியா போச்சியா. சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு. ஐயா உழைச்சு சம்பாதிச்சியா, எல்லாம் போயிடுச்சியா. தோத்திரம்.
அதுக்கு மேலே என்ன, பெத்த பிள்ளைகளுக்குள்ளேயும் பிரச்சனை ஆகி அந்த வீடு இடிஞ்சு விழுந்து 10 செத்து போச்சியா. அந்த ஏரியாலேயே அந்த மக்கள் மத்தியில் ஓகோடு கோடீஸ்வர பிரபுவா வாழ்ந்துட்டு இருந்தையா, இப்போ ஓட்டாண்டியா உட்காந்துருக்கையா. இன்னைக்கு மற்றவன்கிட்ட கையெழுத்துற அளவுக்கு ஆகி போச்சியா, கடை வாங்குற அளவுக்கு ஆகி போச்சியா. நான் ஒரு காலத்தில் மற்றவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தையா, இன்னைக்கு எவனும் என்ன திரும்பி பார்க்கல, நான் ஓட்டாண்டியா உட்காந்துருக்கேன். நிலைமை எவ்வளவு வேதனை. யோபு பொறுமையா இருந்தான், சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றுலாம் போச்சியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் இங்கேயும் ஏதோ பேரு தாயா இருக்கேன், எல்லாம் போச்சு. சிலர் களவாண்டிட்டு போயிட்டான். இது பிரச்சனை இல்லையா. அடித்த காற்றுல வந்த புயலில் வீடு இடிஞ்சு போச்சியா. பிள்ளைகள் விருந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஒட்டு மொத்தமாக 10 பிள்ளைகளும் ஒன்று மாதிரி போச்சியா. ஏற்க முடியல. இதெல்லாம் தாங்க முடியுமா? நீங்கள் நானும் தாங்கிடுமா? சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறது, யா யோபுக்கு வந்தது மாதிரி எனக்கு வந்திருக்கேன். உனக்கு எத்தனை பிள்ளை செத்துச்சு? என்ன நீ யோபுக்கு வந்த மாதிரி சொல்கிற? அவனோட நம்ம இணையாக பேசுறதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபைடு வேண்டாமா? சும்மா பைபிளை படித்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்தது மாதிரி வந்திருக்கு. ஒரு சோதனை வந்தால் நீ நிற்பியா விசுவாசத்தில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை. நீ நான் ஓடிக்கிட்டு இருக்கிறது கிருபை. அவன் பொறுமையை காத்தானே, சம்பாதிச்செல்லாம் போயிருச்சு, போட்டுயா கடைசியில் உடம்பெல்லாம் வியாதி, நோய், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருப்பருவா வெடிச்சு வெடிச்சு அது ரத்தமும் சலமும் அப்படியே அருவருக்கு கிட்ட போக முடியல. ஒய்ஃபு கிட்ட போக முடியல. சாப்பாட்டை வச்சாலும் அப்படி எட்டி வைக்க வேண்டியிருக்கு. நாறுது, உறவுகள் நாறுகிறது, உடைமைகள் இழந்து போய்விட்டது, வியாதியும் நோயும் தாக்குகிறது, உடம்புல இருக்கிற பலமெல்லாம் போயிருச்சு, ஆரோக்கியம் போயிருச்சு, எலும்பு தோலுமா வந்துட்டா. இப்பொழுது ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு அரிக்குது, சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, தூரத்தில் பார்த்தோன்னே இவனா யோபுவா இப்படி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில போயிட்டா. மனைவி சொல்றான், என்னையா தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மூதேவி இருக்கிற இடமே தெரியல. இன்னும் தோத்திரம், இன்னும் சபை, இன்னும் ஜெபம், இன்னும் கூட்டம். அந்த ஆண்டவனை ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு நீ செத்து போயிரு. தேவனை தூசித்து ஜீவனை விடும் உறவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் கூட போயிடுச்சு ஐயா, போயிடுச்சு. ஒரு காலத்தில் அன்பாக இருந்த உறவுகள் தானே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள, பேரண்ட்ஸுக்குள்ள நல்ல உறவுகள் தாயா இருந்தோம். நல்ல உடன் பிறந்த சகோதரமார்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள நல்ல உறவுகள் இருந்ததே, அன்பு இருந்ததே. இப்போ ஒன்றையும் காண முடியவில்லையே, எல்லாவற்றையும் இழந்துட்டனையா, இழந்துட்டனே. ஊரில் உள்ளவ, உலகத்தில் உள்ளவெல்லாம் எனக்கு பஞ்சாயத்துக்கு என்கிட்ட வந்தான். இப்போ என்னை பார்த்தா தூரமாக விலகி போறாயா, எல்லாம் போச்சியா. அவ்வளவு போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் என்னை தூக்குவார் என்ற விசுவாசத்தோடு திரும்ப என்னை கர்த்தர் எழுப்புவார், என்னை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவாருங்கிற விசுவாசத்தை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை இழக்கலையா. ரொம்ப பொறுமையா இருந்தான். யார் யாரெல்லாம் என்னென்ன பார்த்தாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்க, நக்கலா குத்தலா கிண்டலா என்னென்னலாம் பரியாசம் பண்ணாங்கய்யா, அத்தனையும் சந்தித்த பிறகு அவன் அவசரப்படலை, ஆத்திரப்படலை, பொறுமையோடு இருந்தான். ஏன்னா அவன் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல வச்சிருக்கிற பாசம். எந்த பாதையை அனுமதித்தாலும் இந்த பாதைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் என் கர்த்தர். இழந்தவைகளை திரும்ப பெற முடியும். நான் இழந்த சுகத்தை, இழந்த ஆரோக்கியத்தை, டாக்டருடைய சர்டிபிகேட் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் இல்ல, முடியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் யோபுவுக்கு. பொறுமையோடு இருக்கிற உனக்கும் பரலோகத்தின் தேவன் அதே வார்த்தையை அனுப்புகிறார், நீயும் சுகம் அடைவாய், உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் டாக்டருடைய ரிப்போர்ட் எல்லாம் பொய்யாக்கி உன்னை சுகப்படுத்தி நிறுத்துவார். அல்லேலூயா.